மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 19, 20 மற்றும் 21 வசனங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 21 வரை. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ கெடுப்பதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த வேத பாட வகுப்பிலே இந்த 3 வசனங்களை நாம் தொடர்ந்து 3 வாரங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். பொக்கிஷம் என்பது என்ன என்ற தலைப்பின் கீழாகவும், பூமியிலே ஏன் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்ற தலைப்பின் கீழாகவும், கடைசியாக கடந்த வாரத்தில் பூமியிலே பொக்கிஷம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சில குறிப்புகளை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக என்ன குறிப்பு பார்த்துருக்கோம் சொல்ல முடியுமா? ம் ம் அதற்கு ஆதாரமாய் ஓகே, அந்த ஐஸ்வர்யமான் சொல்கிறதுன்னா, விளைநிலங்கள் நிறையா விளைஞ்சிருச்சு, ஆகவே என்ன செய்கிறேன், இடம் பத்தலை, அதை இடித்து மடி கட்டி என்ன செய்வேன், சேர்த்து வச்சுட்டு என் ஆத்துமாவே உனக்காக என்ன செய்திருக்கேன், இவ்வளவு சேர்த்து வச்சுக்கன்னு சொல்லும்போது ஆண்டு சொல்லுகிறாரு, மதியடனே இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருக்கு சொந்தமாகும். அதை தொடர்ச்சி பார்க்குறோம். இன்றைக்கு 9வது அந்த குறிப்பு. இந்த பூமியில் நமக்கு பொக்கிஷம் மாத்திரம் அதிகமாக இருந்தால் அதுவே நமக்கு போதுமானது என்று திருப்தி அடையக்கூடாது. இந்த பூமியில் நமக்கு பொக்கிஷம் மாத்திரம் அதிகமாக இருந்தால் அதுவே நமக்கு போதுமானது என்று திருப்தி அடையக்கூடாது. நம்ம இருக்கிறோம், உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்கு பொக்கிஷம் மட்டுமே இருந்தால் அது போதும் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, திருப்தி அடையக்கூடாது. அதுவும் கொஞ்சம் இல்லை, அதிகமாக இருந்தால். இந்த பூமியில் நமக்கு பொக்கிஷம் மாத்திரம் அதிகமாக இருந்தால் அதுவே நமக்கு போதுமானது என்று திருப்தி அடையக்கூடாது. அடுத்த குறிப்பு, அதே வேளையில் நமக்கு பொக்கிஷம் இல்லையே என்று அதை தேடுவதற்காக நமது முழு கவனத்தையும் செலுத்தி பேராசையோடு அலைந்து திரியக்கூடாது. ஒன்று, பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, திருப்தி அடையக்கூடாது. அடுத்த குறிப்பு சொல்லுகிறது, பொக்கிஷம் இல்லையே என்று சொல்லி அதை தேடுவதற்காக முழு கவனத்தையும் அதை செலுத்தி பேராசையோடு கூட என்ன செய்யக்கூடாது, அலைந்து தெரியக்கூடாது. அதே வேளையில் நமக்கு பொக்கிஷம் இல்லையே என்று அதை தேடுவதற்காக நமது முழு கவனத்தையும் செலுத்தி பேராசையோடு அலைந்து தெரியக்கூடாது. எனக்கு இன்னும் பொக்கிஷம் வேணும், இன்னும் பொக்கிஷம் வேணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் சேர்க்கணும்னு சொல்லி அப்படி பணம் 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 என்று சொல்லி அதுவே என்ன செய்யக்கூடாது, 24 மணி நேரமாக சினிச்சு தேடி அலையக்கூடாது. அடுத்த குறிப்பு, இந்த பூமியில் நமது ஜீவியத்திற்கு தேவையான பொருளை சம்பாத்தியம் பண்ணுவதில் தவறு இல்லை. நம்ம வாழ்றதுக்கு என்ன வேணும், சம்பாத்தியம் வேணும், சம்பளம் கண்டிப்பாக வேணும், அதில் என்ன தவறு இல்லை. இந்த பூமியில் நமது ஜீவியத்திற்கு நமது வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தேவையான பொருளை சம்பாத்தியம் பண்ணுவதில் தவறு இல்லை. நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வாங்குவதற்குரிய சம்பாத்தியம் பண்ணுவதில் என்ன கிடையாது, எந்த தவறும் இருக்காது, எந்த தவறும் இல்லை கிடையாது. ஆனால் அதுவே பேராசை என்னக்கூடாது, அது மாறக்கூடாது. அடுத்த குறிப்பு, பொக்கிஷத்தை
நாம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்மகிட்ட பணம் இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்யணும்? நாம் ஆளுகை செய்ய வேண்டும். பொக்கிஷம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, ஆட்டி படைக்கக்கூடாது. பணம் இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்யணும்? நம்ம தான் ஆளுகை செய்யணும் தவிர பணம் என்ன செய்யக்கூடாது? நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, ஆட்டி படைக்கக்கூடாது. நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணம் எவ்வளோ இருக்குது, என்ன செய்யணும், இது எல்லாமே நம்ம ஆளுகை இருக்கணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். பணத்தை ஒரு நாள் என்ன செய்யாது, நம்மளை என்ன செய்யக்கூடாது, கண்ட்ரோல் என்ன செய்யக்கூடாது, பண்ணி கூடாது, நம்ம ஆட்டி படைக்கக்கூடாது. இந்த உலகத்தில், இந்த மண் உலகில் சேமித்து வைக்கும் பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மண்ணுலகில் சேமித்து வைக்கும் பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏனெனில் இங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை பூச்சிகள் என்ன செய்யும்? அழித்துவிடும். அதான் இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் சேர்த்து வச்சாலும் சரி, அதுக்கு என்ன கிடையாது, ஒரு பாதுகாப்புங்கிறது இல்லை. நம்ம என்ன தான் சேர்த்து வச்சாலும் சரி, என்ன செய்கிறது? பூச்சிகள் வந்து அது என்ன செய்யும்? அது அழிச்சிடும். அதான் ஆண்டவர் சொல்றார், இங்கே பூச்சியும் துருவும் அவற்றை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு. அப்போ அந்த பொக்கிஷத்தை சேர்த்து வச்சோம்னா இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்யும்? பூச்சி வந்து என்ன செய்யும்? அது அழிச்சிடும், துருபிடிச்சு போகும். திருடர் செய்வாங்க, திருடிட்டு போவாங்க. 14வது குறிப்பு, துரு பிடித்து விடும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடி விடுவார்கள். துரு பிடித்து விடும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடி விடுவார்கள். உணவு தானியங்களை நாம் சேர்த்து வைத்தால் கரையான், எறும்பு, பூச்சி, வண்டு, புழுக்கள் போன்றவை வந்து அழித்துவிடும். உணவு தானியங்களை நாம் சேர்த்து வைத்தால் என்ன செய்யும்? கரையான், எறும்பு, பூச்சி, வண்டு, புழுக்கள் போன்றவை அழித்துவிடும். ஸோ சமயம் பார்த்தா நம்ம வீட்டு தாமன் தெரியும், அரிசி நல்லா இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, சோறு நல்லா வேகுதுன்னு சொல்லி ஒரு காமூட்டை வாங்கி போட்டிருப்போம். ஆனால் தீரத்துக்கு முன்னாடி பார்த்தா என்ன செஞ்சுருக்கோம்? வண்டு வந்திருக்கும். இப்படியே வந்துச்சு. வாங்கும்போது கிடையாது, என்ன கிடையாது, வண்டு இல்லை. ஆனால் அது தீரும்போது பார்த்தா என்ன செஞ்சுருக்கோம்? வண்டு வந்துச்சோ. அந்த உணவு தானியங்கள் கூட என்ன செய்யும்? வண்டு வருதும் அது அழிச்சிடும், புழுக்கள் வரும் அழிச்சிடும், பூச்சி வந்து அழிச்சிடும். திருடங்க எப்போ வருவாங்க தெரியாது. ஸோ அதுக்கு லூக்கா 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லூக்கா 12:39. திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். திருடன் எப்போ வருவான்னு தெரிஞ்சால் என்ன செய்யலாம்? முன்கூட்டியே தெரிஞ்சால் என்ன வீட்டு எஜமான் செய்வான்? விழித்திருந்து தன்னுடைய பொருளை பாதுகாப்பான். ஆனால் திருடன் சொல்லிட்டா வருவான்? ஃபோன் பண்ணிட்டா வருவான்? வரமாட்டான். ஸோ திருடன் கண்ணமிட்டு திருடன். லூக்கா 12:39. யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் வசனம் 16 நினைக்கிறேன். யோபு 24:16. அவர்கள் இருட்டிலே வீடுகளை கண்ணமிடுகிறார்கள், பகலிலோ அடைந்து கிடக்கிறார்கள், அவர்கள் வெளிச்சத்தை அறிகிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, பகலில் வந்து வீட்டை பார்த்துருவாங்க. எந்த வீட்டில் திருட போகிறாங்களோ திருடர்கள் பகலில் வந்து வீட்டை நோட்டமிட்டு கண்ணமிட்டு என்ன செய்வாங்க? இருட்டில் கண்ணமிட்டு திருடுவாங்க. ராத்திரி அதான் வாசிக்கும். அவர்கள் இருட்டில் வீடுகளை கண்ணமிட்டு என்ன செய்கிறார்கள்? திருடுறாங்க. பகலில் வந்து என்ன செஞ்சுறாங்க?
முன்கூட்டியே பார்த்து இந்த வீட்டில் ஆள் இல்லை, இந்த வீட்டில் போனால் என்ன செய்யலாம் கொள்ளையடிக்க முன்கூட்டியே பிளான் பண்ணி செஞ்சுறாங்க. ஸோ இதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்ன தான் சொத்து சேர்த்தாலும் சரி, பொக்கிஷம் சேர்த்தாலும் சரி, திருடுகள் செய்வாங்க, கண்ணமிட்டு திருடுவார்கள். 15 உலகப் பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அவைகளும் துருப்பிடித்து போய்விடும். நல்ல இரும்பு அப்படி சொல்லி வாங்கி வச்சுருந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒன்று செஞ்சிடும், துருப்பிடிச்சு போயிடும். என்னதான் நம்ம பாதுகாப்பாக வைத்தால் கூட உலகப் பொருட்கள் இந்த உலகம் என்னது, அதுவும் என்னது துருப்பிடிச்சு கொள்ளும். இரும்பு போட்ட இந்த ஜாமான்கள் அதுவும் துருப்பிடிச்சு போகும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, பூச்சியும் வரும், துருவும் பிடிச்சு போகுது, திருடரும் கண்ணை மட்டும் திருடுறாங்க. சரிதானா? ஸோ பூச்சியும் வருது, தானியங்களை வச்சா என்னது வண்டும் வருது, இரும்பு போல ஜாமான் வச்சா என்ன செய்கிறாங்க துருவும் பிடிச்சு போகுது, ரூபா பணம் வச்சா திருடர்கள் செய்கிறாங்க, கண்ணை மட்டும் திருடாங்க. அப்போ எதுக்குமே என்ன கிடையாது, பாதுகாப்பு இல்லை. 16வது குறிப்பு, விலை உயர்ந்த பொன் ஆபரணங்கள் நவரத்தினங்களை பதுக்கி சேமித்து வைத்திருந்தால் திருடர்கள் திருடி விடுகிறார்கள். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம், கஷ்டப்பட்டு ராத்திரி பகலுமா வேலை செஞ்சு வேர்வை செய்து சம்பாதிச்சிருப்போம், கொஞ்சம் பொன் வாங்கியிருப்போம், நவரத்தினம் வாங்கியிருப்போம், வாங்கி வச்சுருந்தா என்ன செய்யலாம், திருடங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக என்ன செய்கிறாங்க திருட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கிற தங்க விலைக்கு பக்கத்துலேயே செய்ய முடியாது, போகவே முடியாது, ரொம்ப இருக்கு. சார்ந்த சொல்கிறாரு, அவ எல்லாமே இங்கே என்னது பாதுகாப்பு கிடையாது, திருடுகள் தின்ன கண்ணை மட்டும் செய்கிறாங்க, திருடி விடுவார்கள். விலை உயர்ந்த பொன் ஆபரணங்கள் நவரத்தின பதுக்கி சேமித்து வைத்திருந்தால் கூட திருடர்கள் திருடி விடுவார்கள். 17 ரொம்ப முக்கியமான காரியம், நாம் நன்றாய் அறிந்த காரியத்தை 17, 18 இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்பதாக இந்தியாவில் பண மதிப்பு இழப்பு வந்துச்சு, தெரியுமில்ல? அப்போது அந்த காரியம் நடக்கும்போது, அந்த திட்டம் அமலுக்கு வந்த உடனேயே நடந்த எல்லா சம்பவங்களும் நம்ம மறக்கவே இல்லை, மறுக்கவும் முடியாது. என்னென்ன நடந்துச்சு அதான் இன்றைக்கி 17, 18 பண மதிப்பிழப்பு திட்டம் அமலுக்கு வந்தபோது நடந்த காரியங்களை நாம் நன்கு அறிவோம். என்ன அறிவோம்? தொலைக்காட்சியில் செய்தித்தாளில் தான் தெரியும், நம்ம கண்ணார கண்டோம். மூட்டை மூட்டையாக கட்டி வச்சாங்க, தூக்கி வெளியே போட்டாங்க, சிலர் வந்து எரிச்சாங்க, என்ன பண்ணுறன்னு தெரியல. எல்லாமே பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் இரவில் இதெல்லாம் செல்லாது என்று அறிவித்த உடனேயே அவர்கள் சேர்த்து வைத்த பொக்கிஷம் எல்லாமே என்னது ரோட்டில் வந்தது. எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நேற்று வரைக்கும் செல்லுபடியாகும், இந்த இரவு செல்லுபடியாகும். 17 பண மதிப்பிழப்பு திட்டம் அமலுக்கு வந்தபோது நடந்த காரியங்களை நாம் நன்கு அறிவோம். தொலைக்காட்சிகளில் செய்தித்தாள்களில் நாம் கண்ணார கண்டோம். பதினெட்டாவது குறிப்பு, பெரும் பணக்காரர்கள் பல லட்சம் ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக மூட்டைகளில் கட்டி வெளியே வீசியும் தீயினால் சுட்டரித்தும் சம்பாதித்த செல்வத்தை வீணாக விரயமாக்கினார்கள். இதை யாரும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. நம்ம எல்லாமே அதில் என்ன செஞ்சுருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த ரூபாய் மதிப்பு இழந்ததுக்கப்புறமேல நிறைய வீட்டில் வந்து அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு 500 நோட்டு இருக்கா 1000 நோட்டு செஞ்சாங்க, தேடி கண்டுபிடிச்சு பார்த்தாங்க, தெரிஞ்சோ தெரியாமலே அப்படி சேர்த்து வச்சது எல்லாமே. என் வீட்லேயும் அப்படி ஒரு தடவை வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணும்போது எனக்கு தெரியாமல் ஒரு 3 500 நோட்டு இருந்துச்சு. சித்திரம் பத்திரம் எடுத்து வச்சுருந்தா, நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு, மாற்ற வேண்டிய காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 300 500 உள்ளே இருந்தது. என்ன செய்யலை, கடைசியில்
ஒன்றுமே எதுவும் செய்ய முடியாது, பண்ண முடியாது, அவ்வளோதான். அது வேஸ்ட். அதுதான் பெரும் பணக்காரர்கள் பல லட்சம் ரூபாய் நோட்டுகளை கட்டுக்கட்டாக மூட்டையில் கட்டி வெளியே வீசியும் தீயினால் சுட்டெரித்தும் சம்பாதித்த செல்வத்தை வீணாக விரயமாக்கினார்கள். 19. பலர் கணக்கில் வராத அப்பணத்தை தங்களுக்கும் பிரயோஜனமில்லாது பிறருக்கும் பிரயோஜனமில்லாது அவைகளை அழித்ததை நாம் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. பலர் கணக்கில் வராத அந்த பணத்தை தங்களுக்கும் பிரயோஜனமில்லாது பிறருக்கும் பிரயோஜனமில்லாத அவைகளை அழித்ததை நாம் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. எல்லாமே என்னது? கருப்பு பணம். எல்லாமே கருப்பு பணம். அவங்களுக்கு யூஸ் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. மற்றவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட என்ன செஞ்சுருப்பாங்க, மாற்றி இருப்பாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், உபயோகமாக இருந்திருக்கும். ஸோ அதுவும் என்னது, செய்யவே இல்லை. ஸோ அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கு என்ன செய்யலை, அது பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி அடையாத நெஞ்சங்கள் இன்று மலிந்து விட்டது. யார் சார் ஃபேன் தான்? ஏய் சார் இஸ்ரோட மைய ஃபேன் மைய மை ஏ சார். எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி அடையாத நெஞ்சங்கள் இன்று மலிந்து விட்டது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் செய்யலை, திருப்தியே கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இன்னைக்கு எல்லா ஜனங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பொக்கிஷம், அந்த பொருளாசை எல்லாமே இதுதான். எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி அடையாத நெஞ்சங்கள் இன்று மலிந்து விட்டது. இருபத்தி ஒன்று. வங்கிகளிலும் பங்கு சந்தைகளிலும் மக்கள் பலர் பணத்தை பதுக்குவதால் சாதாரண பாமர மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். வங்கிகளிலும் பங்கு சந்தைகளிலும் மக்கள் பலர் பணத்தை பதுக்குவதால் சாதாரண பாமர மக்கள் எல்லாமே என்ன அங்கே போய் பதுக்கி வைக்கிறதுனால ஏழைகள், மிடில் கிளாஸ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. வங்கிகளிலும் பங்கு சந்தைகளிலும் மக்கள் பலர் பணத்தை பதுக்குவதால் சாதாரண பாமர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இருபத்தி ரெண்டு. நம்மிடம் எவ்வளவு துணிமணிகள் பொருட்கள் இருந்தாலும், நல்லா கேளுங்க, 22வது குறிப்பு. நம்மிடம் எவ்வளவு துணிமணிகள் பொருட்கள் இருந்தாலும் புதிதாக எதையாவது பார்த்துவிட்டால் அதை ஓடி போய் வாங்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு வருகிறது. நம்மிடம் எவ்வளவு துணிமணிகள் பொருட்கள் இருந்தாலும் புதிதாக ஏதாவது பார்த்துவிட்டால் அதை என்ன செய்யணும், வாங்கணும் என்ற எண்ணம் நமக்கு, அந்த ஆசை வருகிறது. வீட்டில் இருக்கும், அந்த பொருள் இருக்கும், ஆனாலும் கூட புதுசாக வந்த உடனேயே அது வாங்கணுங்கிறதான ஒரு ஆசை என்ன செய்கிறது, நமக்கு ஏற்படுகிறது அல்லவா? அதான் ஒரு தொலைக்காட்சியில்
ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக் ஷோ நடக்குது. அதில் வந்து சகோதரிகள்லாம் அதில் பங்கு பெற்றிருக்காங்க. அதில் அவங்க சேலைகளை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஒரு சகோதரி சொல்கிறா, என்கிட்ட 1000 சேலை வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி. எத்தனை சேலையா? 1000 சேலை இருக்குன்னு சொல்லி அந்த டாக் ஷோவில் ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லவங்க எல்லாமே கொஞ்சம் சொன்னாங்க. ஆனால் இவங்க சொன்னது ரொம்ப அதிகமான சாரீஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு பதில் இன்னொரு சகோதரி சொன்னாங்க. அவங்க அதை சொன்னாங்க, 1000 சேலை என்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட 5000 சேலை இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சேலை? 5000 சேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டுல பரவாயில்லை, நான் அதுக்குன்னு ஒரு வீடு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அந்த சேலைக்காகவே நான் ஒரு வீடே வச்சுருக்கேன். அந்த வீடு முழுது என்னது? அந்த சேலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருந்தா பரவாயில்ல. சேலை வாங்க போகும்போது எப்போவுமே இந்த சகோதரியும் அவங்க தோழி கூப்பிட்டு போவாங்களாம் கடைக்கு. அப்படி கடைக்கு போகும்போது அந்த கடையில் போய் சேலை வாங்க போகும்போது வீட்டு வளத்தில் இருக்குது 5000 சேலை இருக்குது. ஆனால் சேலை வாங்க போகும்போது கடைக்கு போய் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்களாம், தோழி சொல்லுவாங்களா, அக்கா இதை விட நம்ம வீட்டில் என்னது அதிகமான சேலை இருக்குக்கா. இதை விட இந்த கடையில் இருக்கிற சேலையை விட நம்ம வீட்டில் இருக்கிற சேலை என்னது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு என்னது சேலைகள். ஸோ அது எல்லாமே என்ன தெரியுமா, நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் என்ன கிடையாது, திருப்தி என்பது இல்லை. 23 பண்டிகை கால தள்ளுபடிக்கும் டிவி விளம்பரங்களும் நான் எப்படியாவது இதை வாங்கிவிட என்ற எண்ணத்தை தூண்டிவிடும். என்னதான் நமக்கு எல்லாம் சரி, ஒரு பண்டிகை காலம் வருது அப்படின்னா ஒரு ஆடி தள்ளுபடி வந்தால் என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக போய் வாங்கி ஆக்கணும் இருக்கும், வீட்டில் திங்ஸ் இருக்கும். ஆனாலும் ஸோ பண்டிகை கால தள்ளுபடிகளும் டிவி விளம்பரங்களும் நான் எப்படியாவது இதை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டி விடுகிறது. இது எல்லாமே என்னது, நம்ம பொக்கிஷத்தை வாங்கணும் சேர்க்கணும். அப்போ நம்முடைய எண்ணம் என்ன செய்யுது, அங்கே தான் போகுது. பொக்கிஷத்தை என்னது அங்கே வாங்கணும் சேர்க்கணும்னு சொல்லி. ஸோ பண்டிகை கால தள்ளுபடிகளும் டிவி விளம்பரங்களும் நான் எப்படியாவது இதை வாங்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டி விடுகிறது. இருபத்தி 24 கண்களால் கண்டதையெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி விட வேண்டும் என்ற வெறி நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு அல்லவா. கண்ணில் என்ன பார்க்குறனோ அதை பார்த்தா வாங்கியே ஆகணும். சில சமயம் பிள்ளைகள் பார்த்தா சரி, ஒரு பொருள் பார்த்தா அப்பா அம்மாட்ட என்ன செய்வாங்க, கண்டிப்பாக அது வாங்கியே ஆகணும் சரி. அதே மாதிரி எத்தனை பொம்மைகள் இருக்கும், அதே மாதிரி தான் டாய்ஸ் விட்டு இருக்கும். ஆனால் என்ன செய்யும், அது பார்த்தாச்சுன்னா அது வாங்கணும்னு சொல்லி பிள்ளைகள் எப்படி அடம் பிடிக்கிறதோ அதே போல் பல நேரங்கள் நாம் கூட அந்த கண்ணை பார்த்தாச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா எப்படியாவது செஞ்சிடும், அது வாங்கியே ஆகணும். ஏன், அதான் பொக்கிஷம். நம்முடைய எண்ணம் எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஸோ 24 கண்களால் கண்டதை எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி விட வேண்டும் என்ற வெறி நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு அல்லவா. 25 நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருந்து செய்கிற எந்த நற்செயலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருந்து செய்கிற எந்த நல்ல செயலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. நீங்கள் எந்த நல்ல செயல் செஞ்சாலும் அதை கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், யார் நிமித்தம், ஆண்டுடைய நிமித்தம். அப்போது அந்த அந்த ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட என்னது, அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதே மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் சரி, அதில் கிறிஸ்துவுக்கு இல்லாமல் செஞ்சால் அது என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது கணக்கில் வராது. ஸோ நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருந்து செய்கிற எந்த நற்செயலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை.
26. பொக்கிஷம் என்பது நாம் சம்பாதிக்கிற, பொக்கிஷம் என்பது நாம் சம்பாதிக்கிற அல்லது நமக்கு பெற்றோர் சுதந்திரமாக வைத்து போகிற சொத்துக்கள் மட்டும் அல்ல. பொக்கிஷம் என்பது நாம் சம்பாதிக்கிற, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் தொழில் செய்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், வருமானம் வருது, ஆகவே அது மட்டும் பொக்கிஷம் அல்ல. நமக்கு பெற்றோர் சுதந்திரமாக வைத்து போகிற சொத்துக்கள் மட்டும் அல்ல. அப்படின்னா எது பொக்கிஷம்? அடுத்த குறிப்பில் இருக்கு. பொக்கிஷம் என்பது நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்காக சேர்த்து வச்சாங்க பார்த்தீங்களா சொத்துக்கள், அது மட்டும் அல்ல. அப்போ பொக்கிஷம்னா என்னங்கிற ஒரு கேள்வி வரும். பொக்கிஷம் என்பது நாம் சம்பாதிக்கிற அல்லது நமக்கு பெற்றோர் சுந்தரமாய் கொடுத்து வைத்து போகிற சொத்துக்கள் மட்டும் அல்ல. 27. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து செய்கிற ஒவ்வொரு நற்செயலும் பொக்கிஷமாகும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து செய்கிற ஒவ்வொரு நற்செயலும் பொக்கிஷமாகும். இப்போ கரெக்டாக சொல்கிறேன். இப்போ பொக்கிஷம் என்பது இந்த பணம், இந்த ஆஸ்தி, இந்த செல்வம், அந்த பொண்ணு, நவரத்னம், வைரம், வடிவம், அது அல்ல. இங்கே வாசிக்கிறோம் என்ன தெரியுமா? அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் செய்கிற எந்த நல்ல செயல்களும் என்னது, அதுதான் அது பொக்கிஷமாகும். ஆண்டுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒரு கஷ்டம் தண்ணீர் கொடுத்தாலும் அது ஆண்டுடைய பார்வையில் அது என்னது, பொக்கிஷம்தான். ஒரு ஏழைக்கு நீங்கள் ஒரு உணவு வாங்கி கொடுக்குறீங்க, ஆகாரம் இல்லாத உணவு வாங்கி கொடுக்குறீங்க, அதுதான் என்னது, பொக்கிஷம்தான். வஸ்திரம் இல்லாதவனுக்கு நீங்கள் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறீங்க, அதுதான் என்னது, பொக்கிஷம். அப்போது அந்த நாம் செய்கிற அந்த நற்செயல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பொக்கிஷமாகும். 28. நம் பொக்கிஷங்களை பூச்சியாவது துருவாவது கெடுக்காத இடமாக்கிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். நம் பொக்கிஷங்களை பூச்சியாவது துருவாவது கெடுக்காத இடமாக்கிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். அங்கே தான் என்னது, எதுவுமே செய்யாது. பூமியில் என்ன செய்யும், பூச்சியும் துருவும் கெடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவாங்க. ஆனால் நம்முடைய பொக்கிஷங்களை, எந்த பொக்கிஷங்கள், இந்த நற்செயல்கள், நற்காரியங்கள், இதை நாம் செய்யும்போது அது என்ன செய்யாது, எந்த பூச்சியும் கெடுக்காது, எந்த துருவும் கெடுக்காது, திருட கண்ணமிட்டு திருடவும் முடியாது. ஸோ நம்ம நற்செயல்கள் தான் பொக்கிஷம், அதை ஆண்டவரிடத்தில் நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். நம்ம எவ்வளவுதான் பொக்கிஷம் நம்மகிட்ட இருந்தாலும் போகும்போது, மறித்த பிறகு எதுவும் கொண்டு போவது கிடையாது. 29. நாம் மரிக்கும்போது எதுவும் நம்முடன் வருவது இல்லை, இன்னொருவன் அதை அனுபவிக்கிறான். நாம் மரிக்கும்போது எதுவும் நம்முடன் வருவது இல்லை, இன்னொருவன் அதை அனுசரான், அனுபவிக்கிறான். அதற்கு ஆதாரமாய் சங்கீதம் 39 சங்கீதம் 6வது வசனம், சங்கீதம் 39:6. நிழல் போலவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். சங்கீதம் 39:6. அதே போல் பிரசங்கின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பிரசங்கின் புஸ்தகம் 2:18. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன்,
எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. எது? அந்த பொக்கிஷம். என்னது? நான் சேர்த்து வைக்கிற எல்லாமே என்னது? எனக்கு இல்லை, எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு தான் அவங்களுக்கு அது சேர்த்து வைக்கிற மாதிரி. ஸோ நான் மறிக்கும்போது எதுவும் நம்முடன் வருவதில்லை, இன்னொருவன் அதை அனுபவிக்கிறான். நம்ம சேர்த்து வைக்கிறோம், என்ன செய்யறதில்ல, நம்ம அனுபவிக்கல, பின்னாடி வரவன் அனுபவிக்கிறோம். 30. உணவுப் பொருட்கள் சில நாட்களில் பூசணம் பூத்து போகிறது. உணவுப் பொருட்கள் கூட அதையும் செய்ய முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. உணவுப் பொருட்கள் சில நாட்களில் பூசணம் பூத்து போகிறது. இதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-13. உணவுப் பொருட்கள் சில நாட்களில் பூசணம் பூத்து போகிறது. யோசுவா 9ஆம் அதிகாரம் 12-13. உங்களிடத்திற்கு வர நாங்கள் புறப்பட்ட நாளில் எங்கள் வழி பிரயாணத்திற்கென்று நாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த இந்த அப்பம் சூடாக இருந்தது. அப்படிதான் போடப்பட்டிருக்கு, சூடாக இருந்தது. இப்பொழுது இதோ அது உலர்ந்து பூஞ்சனம் பூத்திருக்கிறது. வழிபிறந்த என்னது செஞ்சோம்? இந்த அப்பத்தை கொண்டு வந்தோம். கொண்டு வரோம், எப்படி இருந்துச்சு? சூடாக கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் நினைச்சாச்சு, அது பூசணும். சாப்பிட தான் கொண்டு வந்திருக்காங்க, சூடாக கொண்டு வந்தாங்க. ஆனால் சாப்பிட வேண்டிய எப்போ பசிக்குதோ அந்த இடத்துல சாப்பிட இடத்துல என்ன செய்யலை, பூசணம் பிடிச்சி போச்சு. ஸோ அந்த அந்த உணவு தானியங்கள், உணவுப் பொருட்கள் செய்கிறது, பூசணம் பூத்து போகிறது. 31. வயல்வெளிகளில் செழிப்பான தோட்டங்கள் முள்ளு காடாகிறது. வயல்வெளிகள் செழிப்பான தோட்டங்கள் முள்ளு காடாகிறது. அதாவது ஒரு 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 காலத்தில் அந்த வயல்வெளி நல்லா அந்த விளைச்சல் கொடுத்துச்சு. ஒரு காலத்தில் அந்த வயல் நல்லா விளைச்சல் கொடுத்துச்சு. ஆனால் ஒரு காலத்தில் செழிப்பான தோட்டம் வருச்சு. ஆனால் இப்போ என்ன செய்யலை, அது என்ன செய்யலை, கொடுக்கல, அது முள்காடாக அது மாறிச்சு. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம், நீதிமொழி 24 வசனம் 30, 31. சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சத்தோடும் கடந்து போனேன், இதோ முற்றிலும் முள் வளர்ந்து கிடந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடி இருந்தது. ஸோ ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு, விளைச்சல் இருந்துச்சு. ஆனால் அது என்ன செய்யலை, அதுக்கப்புறமேல அது முள்காடாக அது மாறிச்சு. அப்போ எதுவுமே என்னது, பொக்கிஷம் நிரந்தரமானது இல்லை. அது உணவு ஆனாலும் சரி, வயல்வெளி ஆனாலும் சரி, திராட்சை தோட்டமானாலும் சரி. 32. வீடுகள் பெரும் கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன. வீடுகள் பெரும் கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன. ஆசையாக கட்டின வீடு, பல நாட்கள் பிரயாசப்பட்டு சேர்த்து வச்சு கட்டப்பட்ட வீடு. ஆனால் திடீர் வெள்ளம், திடீர் நிலச்சரிவு, என்னாச்சு, மண்ணோடு மண்ணாச்சு. நேற்று வரைக்கும் அது என்னுடைய பொக்கிஷம். இப்போ தெரியுமில்ல, 4 நாள் நடந்துட்டு வரலாம் காஷ்மீரில் மழை வெள்ளத்தில் பார்க்கும்போது கீழே பார்த்தா தெரியும். ஒரு கட்டடத்தில் இராணுவ வீரர்கள் வந்து தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேல அவங்க அந்த வெள்ளத்தில் சிக்கிட்டாங்க. உள்ள ஹெலிகாப்டர் வந்து அவங்க மீட்கிறாங்க, டிவி செய்தியில். அப்போ அந்த வீரர்கள் எல்லாமே இவங்க ஹெலிகாப்டர்ஸ் மீட்கிறாங்க. மீட்கப்பட்ட சில நிமிடங்கள்லேயே அந்த கட்டடம் என்னது, தரைப்பட்டமாகி அப்படியே வெள்ளத்தில் அடிச்சு போகுது. அது வரைக்கும் அங்கே இருந்தாங்க.
அவங்களுக்கே தெரியாது இன்னும் சில நிமிடங்களில் சேர்ப்பது இந்த கட்டடம் இடிந்து விழப்போம் சொல்லி. ஸோ நம்ம இந்த பூமியில் சேர்த்து வைக்கிற எந்த பொக்கிஷமும் இல்லை, நிரந்தரமானது இல்லை. அதான் என் வாசிக்கிறேன். வீடுகள், பெரும் கட்டடங்கள் இடிந்துள்ளது, ரிசார்ட்ஸ் அதுவும் கூட அடிச்சு போயிருக்கு. வசனம் சொல்லப்படுவது நீதிமொழி 24:30 கடைசி வார்த்தை, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதன் கற்சுவர், கற்களால் கட்டப்பட்ட சுவர் அப்படின்னது வீடுகள், அவையும் என்னது இடிந்து போச்சு. ஸோ எந்த பொருளும் பூமியில் என்ன கிடையாது, நிரந்தரம் அல்ல. 33, வெள்ளியும் பொன்னும் கூட அழிந்து விடும். வெள்ளியும் பொன்னும் கூட அழிந்து விடுகின்றன. 1 பேதுரு 1:18. வெள்ளியும் பொன்னும் கூட அழிந்து விடுகின்றன. 1 பேதுரு 1:18. 34வது குறிப்பு, ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. எனக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கு சொல்லி என்ன செய்யாத மேன்மை, அதெல்லாமே ஒரு நாள் செஞ்சிடும், அழிந்து போகும். எரேமியா 9:23, சங்கீதம் 62:10. இன்னைக்கு முடிக்கணும் பார்க்குறேங்க. ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. எரேமியா 9:23. எரேமியா 9:23. மேன்மை பாராட்டுகிறவன் 23. கர்த்தர் சொல்வதாவது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்படி மேன்மை பாராட்ட எது பாராட்டணும், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். எரேமியா 9:23. அதே போல் சங்கீதம் 62 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 62 சங்கீதம் 10ஆம் வசனம். வேண்டாம், வாசிக்க வேண்டாம், பரவாயில்ல இல்லையாச்சா? ஓகே, எத்தனை குறிப்பு அடுத்து? 35. வேண்டாம் வேண்டாம். ஆகானை குறித்து தெரியும் அல்லவா? ஆகான் யோசுவா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஆயி பட்டணத்தை அவங்க பிடிக்க வரும்போது அந்த ஆகான் என்ன செஞ்சான்? ஒழிச்சு வச்சான். எதுக்கு ஒழிச்சு வச்சான்? பின்னாடி கண்ணனுக்கு உபயோகமாகும் என்று சொல்லித்தான் ஒழிச்சு வச்சான். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகான் தனக்கு அந்த செல்வம், அந்த பொக்கிஷம் வேண்டும் என்று சொல்லி ஒழித்து வைத்தான். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவற்றை இச்சித்து எடுத்து கொண்டேன். இதோ அவை என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைக்கப்பட்டிருக்கின்றன, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். தனக்கு தேவை என்று சொல்லி என்ன செய்தான்? ஆகான் கொள்ளையான பொருட்களை செஞ்சான், கொண்டு வந்து வீட்டில் புதைச்சி உள்ள வச்சான். அதனால் ஆண்டோடைய கோபம் வச்சது எல்லாமே நம்ம தோல்வி அடைஞ்சாங்க. அப்போ சீட்டு யார் மேலே விழுந்தது? ஆகான் மேலே விழுந்தது. அப்போ என்ன செஞ்சாங்க? அவனை எல்லாரும் சேர்ந்து அவனையும் அவன் குடும்பத்தாரையும் கல்லெறிந்து கொன்று மலைமேடாக்கினார்கள். ஸோ அந்த பொக்கிஷம் தனக்கு வேணுமென்று அவன் சேர்த்து வச்சான், என்ன செய்ய முடியல, ஏன்னா தேவனுக்கு விரோதமானது. சரி, அவன் அது பழைய ஏற்பாட்டில். இப்போ புதிய ஏற்பாட்டில் 1ஆம் நூற்றாண்டில் சீசர் எல்லாவற்றையுமே பொதுவாய் வைத்து அனுபவித்தாங்க. அப்போ அங்கே அனனியாவும் சப்பிரா அவங்களும் தங்களுடைய சொத்தை விற்றுறாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க? ஒரு பகுதியை தங்களுக்கென்று வைத்து கொண்டாங்க. பேதர் கேட்டாலும் அவங்க சொத்தை வைக்க வேணும்னு சொல்லி கேட்டாரா? பேதர் கேட்கவே இல்லை. அவங்களாம் விற்றாங்க, அவங்களாம் ஒரு பங்கை வெளிச்சு வச்சாங்க. அவன் கேட்குறான், இவ்வளோதான் வச்சு வச்சான். ஆமாம், அவ்வளோதான் விற்றோன்னு. அந்த ஒரு பங்கு தனக்கு வேண்டும் என்று சொல்லி அவங்க ஒழிச்சு வச்சதுனால
2 பேருமே செத்து போனாங்க. ஸோ 35 குறிப்பு. ஆகான் யோசுவா 7ஆம் அதிகாரம் 21, அனனியா சப்பிரால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு எச்சரிக்கை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 5. சரி, முடிவுரைக்கு வரப்போகிறோம். முடிவுரைக்கு இப்போ எல்லாம் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரணும். பொக்கிஷம் சேர்க்கிறதா வேண்டாமா? பொக்கிஷம் வேணுமா வேண்டாமா? சேர்க்கிறதா வேண்டாமான்னு சொல்லி. 36. ஐஸ்வர்யத்தை அல்ல, அதை குறித்து நம்முடைய மனப்பான்மை என்ன என்பதையே தேவன் கவனிக்கிறார். ஐஸ்வர்யத்தை அல்ல, அதை குறித்து நம்முடைய மனப்பான்மை என்ன என்பதையே தேவன் கவனிக்கிறார். நமக்கு ஐஸ்வர்யம் இருக்குன்னா அந்த ஐஸ்வர்யமாக நம்முடைய மனப்பான்மை, என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு, நான் அதை எப்படி கையாளுறேன், அதுதான் தேவன் பார்க்குறார். என்கிட்ட பொக்கிஷம் இருக்குது, என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, என்கிட்ட பொன்னியும் செல்வம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பொருட்கள் நிமித்தமாக என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது, என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, அதைத்தான் தேவன் கவனிக்கிறார். புரியுதா? அப்போ பொக்கிஷம் நமக்கு வேணும். பொக்கிஷம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஏன்னா 37வது குறிப்பு, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். உபாகமம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 18. உபாகமம் 8. உன் தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறுவாயாக, ஏனெனில் அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் யாரு? தேவன். அப்போ எனக்கு பலன் கொடுக்கிறார். எதுக்கு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படியாக. அப்போ அதை கொடுக்குற பலன் யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குற. ஆகவே ஆண்டவருக்கு பலன் கொடுத்துறார். ஆகவே நான் ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிக்கலாம். 38 பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 38வது குறிப்பில், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். யார் சொல்றா? பவுல் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லி. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்றாரு? பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். சற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் உண்மை என்னவென்றால், பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய மனப்பான்மை பார்க்குறாரு. உன்கிட்ட பொக்கிஷம் இருக்குன்னா உன் சிந்தனை, உன் எண்ணம் எப்படி இருக்குது, அதில் இருக்கா ஆண்டவருக்குள்ளே இருக்கா? ஒரு காலமும் அந்த பொக்கிஷம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் விட்டு பிரித்து விடக்கூடாது. அதான் இங்கே சொல்கிறார் பவுல். என்ன செய்யணுமா? பொக்கிஷங்கள் என்னது? நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறோம்? நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். ஸோ ஒரு முடிவுரைக்கு என்ன வருது? பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைக்கணும். எதுக்காக? நம்முடைய பிள்ளைகளுக்காக. 39வது குறிப்பு, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8. நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சேகரிக்கும், அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை என்ன செய்யும்?
சேர்த்து வைக்கும். ஸோ நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு என்ன செய்யணும்? தானியத்தை என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். ஏன் தெரியுமா? அது நம்முடைய வாழ்க்கைக்கு இது தேவை. நீ எறும்பிட்ட போய் என்ன செய்ய? சுறுசுறுப்பா கற்றுக்கொள். ஏன்னா என்ன செய்யறது? பின்னாடி என்ன தேவையோ அது முன்கூட்டியே என்ன செய்யுது? அது சேர்த்து வைக்கிறது. ஸோ நம்முடைய காலத்தில் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக பொக்கிஷங்களை தேவையான அளவிற்கு சேர்த்து வைக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. கடைசி உதாரணம் 40 சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறேன். எகிப்தில் யோசேப்பு கொண்டு வரப்படுறான். பார்வன் ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்தில் அர்த்தமே யாருக்குன்னு தெரியல. அப்புறம் யோசேப்பு கூட்டு அந்த சொப்பனத்துடைய சொல்லணும், அந்த விளக்கமும் சொல்லணும். அப்போ யோசேப்பு அந்த சொப்பனத்தையும் சொல்லிட்டு அந்த விளக்கத்தையும் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? என்ன சொல்றாரு? 7 வருஷம் என்ன செய்யும்? நல்ல விளைச்சல் இருக்கும். 7 வருஷம் என்ன செய்யும்? நல்ல விளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் 7 வருஷம் என்னது? கடுமையான பஞ்சம் வரும். ஆகவே ராஜா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த 7 வருஷம் விளைச்சல் வரும்போது என்ன செய்யணும்? அதை சேர்த்து வச்சா தான் பஞ்சம் வரும் நாட்களில் அது நமக்கு என்ன செய்யும்? பயன்படும். ஸோ பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேணுமா வைக்கக்கூடாது? ஸோ இங்கே ஆண்டவர் கரெக்டாக வசம் சொல்றார். பின்னாடி ஒரு பஞ்சம் வரும்போது என்ன செய்யணும்? அது கண்டிப்பாக நல்லா இருக்கும்போது என்ன செய்யணும்? விளைச்சல் வரும்போது அது சேர்த்து வைக்க வேண்டும். அப்போது அங்கே வாசிக்கிறபடி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41, 41, 48. ஆதியாகமம் 41, 48. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேகரித்து அந்த தானியங்களை பட்டணத்தில் சேமித்து வைத்தான். அந்த பட்டணத்தில் அதன் சுற்றுப்புறத்த தானியங்களை சேமித்து வைத்தான். என்ன வாசிக்கிறோம்? முழுமையாக என்ன செய்கிறான்? அந்த 7 வருஷமும் சேமித்து 49. இப்படிப்பட்ட யோசேப்பு கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தானாம். எப்படி சேர்த்து வச்சானா? ஏன்? ஆண்டவர் முன்கூட்டி அடுத்த 7 வருஷம் வரப்போது பஞ்சம் வரும், அப்பன்னு செய்யணும். இதெல்லாம் தேவை என்று சொல்லி கடற்கரை மனைகள் போல அவன் சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாக இருந்தபடியால் அதை கணக்கிடுவதையும் விட்டு விட்டான். அந்த அளவுக்கு தானியத்தை என்ன செஞ்சானா? அந்த 7 வருஷம் சேர்த்து வைத்தான். பின்னாடி வாசிக்கிறோம் 56ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களெல்லாம் திறந்து எகிப்திற்கு விற்றான். பஞ்சம் எகிப்தில் வர வர கொடிதாக இருந்தது. இப்போது அவன் சேர்த்து வைக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? பஞ்சத்தால் ஜனங்கள் எல்லாமே செத்து போயிருப்பான். ஸோ யோசேப்பு ரொம்ப ஞானமாக ஆண்டுடைய வார்த்தையின்படியே என்ன செஞ்சான்? அதை சேர்த்து வச்சதுனால தான் பின்னாடி வரும்போது ஜனங்களுக்கு அது பயன்பட்டது. அப்போ பொக்கிஷம் என்பது தேவையான அளவுக்கு நமக்கு காணப்பட வேண்டும். அதே போல் நம்முடைய ஆசை அது மேலே செய்யக்கூடாது, போகக்கூடாது. பொக்கிஷம் என்பது நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும். பின்னாடி வர காலத்தை கண்டிப்பாக நமக்கு அது தேவைப்படும். அதே சமயத்தில் அதுவே நமக்கு வேண்டும்னு சொல்லி எண்ணமும் சிந்தனையும் இருக்கவே கூடாது. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ஆண்டவரே, பொக்கிஷத்தை பற்றியதான கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கடந்த 4 வாரங்களாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கான சம்பாத்தியம் பண்ணுவதற்கென்று கர்த்தாவே நீ பலனை கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எறும்பை போல சுறுசுறுப்பாக இருந்து ஆண்டவரே தேவையான காலத்தில் சேர்த்து வைக்கும்படியான கர்த்தாவே ஞானத்தை கொடுத்துக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோசேப்பை போல தகப்பனே பிற்காலங்கள் தேவைக்காக ஆண்டவரே சேர்த்து வைக்கும்படியான கிருபை தருவதற்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஒரு காலம் ஆண்டவரே எங்கள் எண்ணமோ சிந்தனையோ அந்த பொக்கிஷமும் சேர்ந்து விடாதபடிக்கு, எண்ணங்கள் மாறி விடாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.
குட்.